சின்ன படமும் பெரிய படம் நீ எப்படி வித்தியாசப்படுத்துவேன்னு கேட்டேன். காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உனக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு, நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோ 5 கோடியில் எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது. விடாமுயற்சின்னு எனக்கு என்ன சொல்லணும். மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் வந்து அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயோட இந்த படம் வந்து முழுசா ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. கான்ஃபிடண்டா எனக்கு சொல்ல முடியும், இது வந்து டெஃபினட்டா உங்க டைமுக்கும் சரி, நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரு அந்த காசுக்கும் சரி, இட் வில் பி ஒர்த் இட். வந்து இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த யங் டீமை, நியூ கமர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பீங்க நான் நம்புறேன். அஸ்திரம் ரிலீசிங் ஆன் March 7th. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. நீங்க வந்து வாரிசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ற நல்ல புது அப்கமிங் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பேரே வந்து அஸ்திரம் கொடுத்துருக்காரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த சினிமா கேரியருடைய பிரம்மாஸ்திரமா கொடுத்துருக்காரா? பிரம்மாஸ்திரமா கொடுத்துருக்காராங்கிறது March 7ஆம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னடானா, ஒரு நல்ல டைரக்டரோட ஒரு நல்ல கதையில நடிச்சிருக்கிற திருப்தி எனக்கு இருக்கு. இப்போ அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள வந்தேன். ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் மற்ற விஷயங்கள், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல. சில தவறுகள் நடந்தது. பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவா எடுத்துக்கிட்டு டிப்ரெஷன்ல போற ஆள் நான் கிடையாது. நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போ வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டா நல்லபடியா சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் போது, இப்போ துரை செந்தில் சார் டைரக்ஷன்ல படம் நடிச்சிட்டு இருக்கேன். விஜயாதிராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு புது டைரக்டரை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும்போது எனக்கு அரவிந்த் மேல இருந்த நம்பிக்கை, கதை மேல இருந்த நம்பிக்கை என்னை கைவிடாது. கண்டிப்பா இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேங்கிற பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமா கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. வாரிசு பட டைம்ல வந்து உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கம்பேக் ஷான் சொல்லிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் பேசல. வாரிசுல நடிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் இந்த டிலே, இவ்வளவு டிலே? அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் 12 வீக் அப்புறம் 4 படம் இமீடியட்டா சைன் பண்ணேன். அந்த தவிர இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு. இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். அது ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம், நொடிக்கு நொடி, அப்புறம் துரை செந்தில் சாரோட இயக்கத்துல ஒரு படம். இந்த எல்லா படமும் சிறப்பா இருக்கும், நல்ல படமா இருக்கும், நல்ல டைரக்ஷனா இருக்கும். என்னோட ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை, எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்குலையும் நடிக்கிறேன், கன்னடாலையும் நடிக்கிறேன். ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்கு. 6 கேண்டில் நீங்க வந்து உடம்ப வருத்தி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க. இதுல வேற ஸ்பெஷல் வச்சிருக்கீங்களா இந்த படத்துல? இதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல. பட் என்னன்னா, படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே இருந்தது. ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். என்னை நம்பி இந்த படத்தை இவ்வளோ எல்லா சீனும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல வேலை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சதுன்னா, இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க ஒரே ஷெட்யூல்ல முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஷாம் சார் வந்து கரெக்டா அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. எங்கேயுமே தப்பு இல்லாம, ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து பெருசா இவங்க சொன்னாங்க, பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு ஹைட்டு, கலரு, அழகு எல்லாமே இருக்கு. எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டீங்க? கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? இல்ல அது பேச்சு கேட்டு இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும், வெற்றியும் அமையணும்.
இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல. ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போவும் வந்து 12B படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது. பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். அவர் சாதாரணமாக வரல. அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு. எனக்கு வந்து கரெக்டா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. பட் அதை நான் குறையா சொல்ல முடியாது. எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல நடிகனா ஆகணும், நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அதை நான் வந்து அது ஒரு ஜேர்னியா தான் பாக்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல டவுனா இருந்து அப்பா இருக்கும், இல்லைன்னா அப்பா இருந்து டவுனா இருக்கும். என்னோட ஜேர்னில எப்படி இருந்தாலும் ஐ எம் 1%. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம், என் கையில கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இன்ன வரைக்கும் 22 இயர்ஸா 3 லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். இங்கேருந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். வேற நீங்க ஷோ பண்ணதுல ஜட்ஜா நீங்க இருந்தீங்க, அது கீழே வந்து கன்சர்ன்டா இவரு சிவகார்த்திகாரு, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அங்க இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா, கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவ. ரெண்டாவது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவரோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசுவாரு. பேசும்போது சொல்லுவார், சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்களுக்குலாம் பிடிச்சிருக்குங்க, அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து குஷியில ஒரு ஃப்ரேம்ல நடிச்சிருந்தேன் விஜயாண்ணாவோட, கட் பண்ணா நான் அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆனேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா, நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்றியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க பெரிய ஆக்டரா இருந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல உங்களை வந்து ஆடியன்ஸ் நல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து எப்படி இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்ப பெரிய பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் நசிக்கிறாங்க. அது இல்லாம பெரிய படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படத்தை வந்து வெளியிட மாட்டாங்க. அது இல்லாம வந்து ஆடியன்ஸும் உள்ள போக மாட்டாங்க. சோ இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப சாரே சொன்னா நம்ம சின்ன படம் தான் பண்றோம்ட்டு நீங்களும் அதை ஒத்துக்குறீங்க. சோ இப்ப எப்படி ஆடியன்ஸ் சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸுக்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணோம். நம்ம சும்மா 100 கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது, 5 கோடியில எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது. அது ரிசல்ட் என்ன? இப்ப லப்பர் வந்து பெரிய படமா சின்ன படமா நீங்க சொல்லுங்க. சின்ன படம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம். 5 கோடி போட்டு 25 கோடி எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அப்ப துணிவுன்னு ஒரு படம் வந்துச்சாம் சார். துணிவு பத்தி பேசல நான் சொல்ல வர்றது வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சக்சஸ் ரேட் வச்சுதான் போவோம். அதனால கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய படம். இன்னைக்கு வந்து லப்பர் பந்து வந்து மிகப்பெரிய படம். ஓட்ட பந்தீங்கன்னா எல்லாம் ஓடணும்ல, ஓட்ட பந்தீங்கன்னா எல்லாம் ஓடணும்ல. ஆமா, விடாமுயற்சி ஒரு படம் வந்துச்சு, எந்த படமும் வரவே இல்லையே. ஏன் அது சொல்லுங்க. அதுக்கு நான் ஏன் பதில் சொல்ல தெரியலையே. இல்ல நீ ஃபர்ஸ்ட் நீ ஒரு நிமிஷம், விடாமுயற்சினா எனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், நீங்க சின்ன படம் இல்ல, அது சின்ன படம் இல்ல, சின்ன படம் லப்பர் பந்து ஒரு சின்ன படம் இல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெற்றது. அவரு சொன்னது வந்து பெரிய படம் பெரிய படம்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, சின்ன படமும் பெரிய படம் நீ எப்படி வித்தியாசப்படுத்துவேன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆகுறது தான் பெரிய படம். இங்க சின்ன படங்கள் இல்லையா? எல்லா படமும் ரேஸ்ல போயிட்டு அதுல வந்து ஜெயிச்சு வருது. ஓகே, அந்த வீட்ல வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க, வேற எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல. அந்த சைலண்ட். அதுக்காக தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? படங்கள்லாம் அமுக்குறாங்களா இல்லையா, அதான் கேள்வி. நசுக்குறாங்களா இல்லையா சிறு படங்களுக்கு? பெரிய படங்கள் அப்படி ஒன்றும் நடக்கல சார். சி,
தளபதி படம் வரும்போது அவருக்கு தான் அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும், அதே மாதிரி தலை வரும்போது அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 4 கோடி ஒரு படம் எடுத்ததை போய் அங்க போய் போட்டு நான் ஈக்குவலா ஓடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது தப்பான விஷயம். சார் அடுத்த வாரமே 10 படம் ரிலீஸ் பண்ணாங்க, சின்ன படங்கள் மட்டுமே. அந்த வீக் வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுதான் இது மாதிரி விஷயத்துல வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து சிறுபட தயாரிப்பாளரை வந்து நசிக்கிறாங்க உடனே. இல்ல சார், நசுக்கிறாங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. யாரும் நசுக்க முடியாது. உனக்கு அந்த தெம்பு இருக்கணும். ஒரு தயாரிப்பு இல்ல நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, பதிலுக்கு அப்புறம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி தூக்கி போடுறீங்க. நசுக்க முடியாது யாரும். அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன், மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த். இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா நீ ஃபிட் கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு. நீ தெளிவாரு. நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற, நான் அதை தயாரிச்சிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்ச என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது. ஓட்ட பந்தயத்துல நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும். இதுதானே இருக்க முடியும்.